சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய முறையில் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இதை மாற்ற வேண்டும். ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பெற்றவர்கள் வளர்க்குறாங்க, அன்போடு மதிப்போடு, அந்த பெண்ணை காலத்தால் நம்ம சமுதாயத்தினுடைய நீதியை பொறுப்பும் இறை நீதியை பொறுப்பும் இன்னொரு குடும்பத்தில் தான் வாழக்கூடியவர்கள் என்றதை ஒப்புக்கொள்ளும். அதற்காக திருமணம் ஏற்படும். திருமணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பையனுக்கு அந்த பெண்ணை கொடுத்து தத்தம் பண்றாங்க. தத்தம் பண்றதுன்னு சொன்னா ஒரேடியா இந்தா நீ எடுத்துட்டு தொலை, இந்த பொருளை பற்றி எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, உனக்கே எல்லா உரிமையும் கொடுத்துட்டேன், நான் திருப்பி வாங்கவும் முடியாது என்ற அளவில் உள்ளத்தான் தத்தம். மணவினை நிகழும் போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவனொருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வார். குணமெனும் நிறை கண்டோரும் இது கொடுமை அன்றி எண்ணவில்லை. இதை நான் அதிகமாக எக்ஸாகரேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதிகமாக தூற்றி சொல்லவில்லை, உண்மையை உணர்ந்துதான் சொல்றேன். தட்டுமுட்டு சாமான்களாக இருந்தால், அதாவது அறிவு இல்லாத உயிர் இல்லாத ஒரு பொருளாக இருந்தால் இன்னொருத்தருக்கு கொடுத்து விடலாம், தத்தம் பண்ணலாம். வினைப்பதிவோடு உலகத்தில் வாழ வந்தவர்கள் தன்னுடைய ஆன்மாவை இறைவனோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பொறுப்புடையவர்கள் ஒவ்வொருவரும். அதில் பெண்கள் தனியாக பிரிக்க முடியாது. அத்தகையவர்கள் திருமணத்தின் போது பெற்றவர்களாக ஒரு பையனிடத்துல ஒரு ஆள் நடத்துல தத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி பாருங்க. குணமெனும் நிலை கண்டோரும் இது கொடுமை என்று எண்ணவில்லை. இதுவரையில இது பெரிய கொடுமையான நிகழ்ச்சி என்று யாருமே எண்ணவில்லை. இல்லை சிந்தனை ஆற்றல் இல்லையா, அறிவு இல்லையா, அறிவில்லாத காலத்தில் வளருமா, எதுக்காக இந்த கொடுமை செய்யணும்? கவனிச்சு பாருங்க. முடிந்தா இனிமே உங்க குடும்பத்தில் நடக்க போற நிகழ்ச்சிகள்ல உங்க குழந்தைகளை தத்தம் பண்றது முடியாது, நான் அப்படி செய்ய மாட்டேன், நீ கூட்டிக் கொண்டு போ, நல்ல மாதிரியே வாழுங்க என்று வாழ்த்தி அனுப்புங்க.